அனைவருக்கும் வணக்கம். பாண்டு குந்தியிடம் பலவாறு பேசி முன்னொரு காலத்துல நடந்த ஒரு கதையை உதாரணமா சொல்லி, நமக்கு சமமான குலத்துல பிறந்த ஆணுடனோ அல்லது பிராமணருடனோ கூடி 12 வகையான புத்திரர்கள்ல மிக சிறந்த புத்திரனை பெற்றுக் கொடுக்கும்படி பாண்டு குந்தியிடம் கேட்டுக்கிட்டத கடைசி பதிவுல பார்த்தோம். இனி குந்தி என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். தர்மம் தெரிந்தவரே, உங்கள் மீது பற்றும் தீரா காதலும் கொண்ட தர்ம பத்னியான என்னிடம் நீங்க இப்படி பேசுறதே தவறு. வீரரான நீங்க தான் என்னிடத்துல பராக்கிரமம் பொருந்திய புத்திரர்களை உண்டு பண்ணணும். உங்களை தவிர வேறொரு புருஷனை என்னால நினைக்கவே முடியாது. நீங்களே என்னோட சேர்ந்து புத்திரர்களை உண்டாக்குங்க. உயர் குலத்துல பிறந்த பிராமணர்களை பத்தியே எப்பவும் பேசுறீங்க நீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை விட மேலான மனிதர் ஒருவர், உயர்ந்த மனிதர் ஒருவர் இந்த பூமியிலேயே யாருமே இல்ல. தர்ம சித்தம் உடையவரே, விசாலமான பார்வையை உடையவரே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதைய நீங்க எனக்கு சொன்னீங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு பூர்வ கதைய உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லி குந்தி பாண்டுவிடம் ஒரு கதைய சொல்ல போறாங்க. முன்னொரு காலத்துல பூருவின் வம்சத்தை சேர்ந்த வியூஷிதாஸ்வன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசர் தர்ம சிந்தனையும் புஜபல பராக்கிரமும் நிறைந்தவர். அந்த அரசர் ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்தினாரு. அந்த யாகத்துல தேவர்களும் தேவ ரிஷிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. வந்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம யாகம் சிறப்பா நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்களே செஞ்சாங்க. யாகத்துல கலந்துக்கிட்ட இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் சோமபானம் கொடுத்தும் பிராமணர்களுக்கு தட்சணைகள் கொடுத்தும் திருப்திப்படுத்துறாரு வியூஷிதாஸ்வன். இப்படி மனிதர்களை மிஞ்சியவனா திகழ்ந்தாரு வியூஷிதாஸ்வன். 10 யானைகளின் பலம் கொண்ட வியூஷிதாஸ்வன் அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு விரும்புறாரு. அஸ்வமேத யாகத்தையும் நடத்துறாரு. அந்த அஸ்வமேதம் யாகம் நடத்தினப்போ எதிர்த்த அத்தனை அரசர்களையும் வென்று வெற்றி வாகை சூடி அரசர்க்கு அரசனா ஆனாரு வியூஷிதாஸ்வன். சமுத்திரத்தை எல்லையா கொண்ட இந்த பூமி முழுவதையும் வெற்றி கொண்ட வியூஷிதாஸ்வன் அனைத்து சாதி மக்களையும் பேதமில்லாம தன் புத்திரர்களை போல அன்போட பார்த்துக்கிட்டாரு. இவர் தன்னோட வாழ்நாள்ல அஸ்வமேத யாகம் மட்டுமில்ல, அந்த யாகத்தை போல யாராலும் எளிதா செய்ய முடியாத 7 விதமான யாகங்களையும் வெற்றிகரமா செஞ்சு அந்த யாகங்கள்ல பங்கேற்ற பிராமணர்களுக்கு மிகுதியான செல்வங்களையும் பரிசா கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட மகிமை மிகுந்த மனிதர்களை மிஞ்சிய வியூஷிதாஸ்வன் அரசருக்கு பேரழகு மிகுந்த ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களோட பேரு பத்ரை. கஷிவானின் புதல்விதான் இந்த பத்ரை. பத்ரைக்கு இணையான அழகி இந்த பூலோகத்திலேயே இல்ல. அப்படிப்பட்ட பேரழகியான தன் மனைவி மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தாரு அரசர் வியூஷிதாஸ்வன். அவர் மட்டுமில்ல, பத்ரையும் தன் கணவன் மீது உயிரையே வச்சிருந்தாங்க. ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற அன்போட இருந்தாங்க அந்த தம்பதிகள். இப்படி அவங்களோட வாழ்க்கை மிகுதியான அன்போடவும் மகிழ்ச்சிகரமாகவும் போகுது. அப்போ திடீர்னு வியூஷிதாஸ்வன் நோய்வாய்ப்பட்டு அது குணமடையாம விரைவிலேயே இறந்தும் போறாரு. அதனால அதீத துயரம் அடைகிறாங்க பத்ரை. இந்த தம்பதிகளுக்கு குழந்தையும் இல்லை. வாரிசை உண்டு பண்ணாமலேயே வியூஷிதாஸ்வன் இறந்துட்டாரு. பத்ரைக்கு தன் கணவன் இறந்தது துக்கம்னா, வாரிசு இல்லாம போனது துக்கத்தோட உச்சம். தன் கணவனான வியூஷிதாஸ்வனோட இறந்த உடலை பார்த்து, தர்மத்தில் சிறந்தவரே, புருஷனை இழந்த ஒரு பெண் உயிரோட இருக்கிறான்னா அவ உயிரோட இருக்கிறதா அர்த்தம் இல்ல. கணவன் இல்லாத பெண்ணுக்கு இறப்பே சிறப்பு. அதனால நானும் உங்க கூடவே வர்றேன். தயவு செஞ்சு என்னையும் உங்களோடவே கூட்டிட்டு போயிடுங்க. உங்களை விட்டு ஒரு நிமிஷமும் இனி நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். என் மேல அனுகிரகம் செய்யுங்க. என்னை இங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போற உங்களை நான் பின்தொடர்ந்து வருவேன். அது காடா இருந்தாலும் சரி, சம பூமியா இருந்தாலும் சரி, மேடு பள்ளமான இடமா இருந்தாலும் சரி, உங்களை விடாம நான் பின்தொடர்ந்து வருவேன். எப்பவும் உங்க விருப்பம் எதுவோ அதையே செஞ்சு, உங்களுக்கு எது நன்மை அளிக்குமோ அதை மட்டுமே செய்து, உங்களுக்கு அடங்கி உங்க நிழல் போலவே எப்போதும் உங்களை விட்டு பிரியாம இருக்க விரும்புறேன்.
உங்களோட பிரிவை இந்த நெஞ்சால தாங்கிக்கவே முடியல. அதனால என்னையும் உங்களோடவே அழைச்சிட்டு போங்க. அதிர்ஷ்டமில்லாத நான் பூர்வ ஜென்மத்துல சேர்ந்திருந்த ஆண் பெண்களை பிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை பிரிஞ்சு வாழ்ற இந்த நிலை வந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமெல்லாம் சேர்ந்துதான் உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஆனா நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். உயிரற்ற உங்களோட உடம்போட கூடவே தான் இருக்க போறேன். மனிதரில் சிறந்தவரே, துயரமுற்று அழுது புலம்பும் எனக்கு காட்சி கொடுத்து அருள் புரிய கூடாதா? இப்படி பலவாறு அழுது புலம்பி தன் கணவனின் பிரேத உடலை தழுவியபடியே கிடக்கிறாங்க பத்ரை. அப்போ பத்ரையே, அழாதே, உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். உன்னிடத்தில் புத்திரர்களை உண்டாக்க போறேன். சிறந்த அழகிய பெண்ணே, சதுர்தசி தினத்திலும் அஷ்டமி தினத்திலும் என் உடலோடு சயனம் செய் அப்படின்னு வானத்துல ஒரு அசரீரி கேக்குது. அதை கேட்ட பதிவிரதையான பத்ரை தன் கணவனின் பிரேத உடலோடு கூடி புத்திரனை பெற விரும்புறாங்க. அசரீரி வாக்கு சொன்ன அந்த தினங்கள்ல தன் கணவனின் பிரேத உடலோடு படுத்திருந்து இறந்து போன தன் கணவனின் மூலமா 7 குழந்தைகளை பெற்றாங்க பத்ரை. அந்த 7 குழந்தைகள்ல 3 குழந்தைகளை சால்வ தேசத்துக்கு அரசர்களாகவும் 4 குழந்தைகளை மத்திர தேசத்துக்கு அரசர்களாகவும் உருவாக்குனாங்க பத்ரை அப்படின்னு சொல்லி பியூஷிதாஸ்வன் பத்ரையோட கதைய பாண்டுவுக்கு சொல்லி முடிக்கிறாங்க குந்தி. தவ வலிமையும் புஜபல பராக்கிரமும் நிறைந்த நீங்களும் அரசர் வியூசிதாஸ்வன் போலவே புத்திரர்களை உண்டாக்க முடியும். அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு குந்தி பாண்டுவிடம் சொல்றாங்க. அதை கேட்ட பாண்டு என்ன முடிவெடுக்க போறாரு? அடுத்த பதிவில் அதை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.